டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். வீட்டிலேயே ரொம்ப ஆரோக்கியமான பாதாம் பால் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு பாதாம் பவுடர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு பாதாம் பவுடர் ரெடி பண்ணி, அதை வச்சு பாதாம் பால் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் சீனி எதுவும் சேர்க்காமல் இந்த பாதாம் பவுடர் ரெடி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதலாவதாக பாதாம் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த சூடான தண்ணியில் பாதாம் பருப்பு சேர்க்க போகிறோம். பாதாம் பருப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வாங்கியிருக்கிறோம். அது கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப்பு இருக்கும். அந்த பருப்பை முழுமையாக இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடான தண்ணியில் இந்த பாதாம் பருப்பெல்லாம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே இந்த பாதாம் பருப்புகள் எல்லாமே ஒன்று ஒன்றா மிதக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த நேரத்திலே நம்ம எல்லா பருப்புகளையும் வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வெளியில் எடுக்கும்போதே அந்த தோலெல்லாம் அங்கங்கே சுருங்கி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இதிலிருந்து உரிச்சு எடுக்க முடியும். இப்போ பாதாம் பருப்பு எல்லாத்தையுமே தட்டில் அள்ளி வச்சாச்சு. அடுத்து உடனே இதை உரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாதாம் பருப்பை தொலி உரிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு ஈஸியான மெத்தடு. ஏன்னா வாங்கிட்டு வந்த பாதாம் பருப்பை நாள் கணக்கில் ஊற வைக்கலாம் வேண்டாம். 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி உரிச்சோம் அப்படின்னாலே டக்கு டக்குன்னு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா பருப்புகளையும் தோலை மட்டும் உரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ எல்லா பருப்பையுமே நல்லா சூப்பராக தோலை உரித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம உரிச்சு வச்ச பாதாம் பருப்பு எல்லாத்தையுமே இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இப்போது கம்மியான தீயில் இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதை நம்ம பொடி தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நமக்கு அந்த பருப்புகள் எல்லாமே லேசான ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தை போக்குறதுக்காக தான் நம்ம இந்த பேனில் போட்டு வறுத்துட்ருக்குறோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துட்டு இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே எடுத்து இன்னொரு தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறட்டும். இப்போது அதே பேனில் ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். இந்த முந்திரி பருப்பும் சேர்த்து பாதாம் பொடி ரெடி பண்ணும்போது டேஸ்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த முந்திரி பருப்பையும் லேசான தீயில் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் பொடி பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா சூடு பறக்க வறுத்துட்டு அந்த முந்திரி பருப்பையும் எடுத்து பாதாம் பருப்போடு சேர்த்து ஆற விட்டுறலாம். இப்போ அதே பேனில் ஒரு 20 பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். அதை சேர்த்துக்கிறோம். இது கூடவே ஒரு 10 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் சேர்த்து செய்யும்போது நமக்கு பாதாம் பால் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு இந்த ஏலக்காய்களை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பிஸ்தாவை இந்த பருப்புகளோடு சேர்த்து விட்டுறலாம். ஆற வச்ச பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஆறின எல்லா பருப்புகளையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இதை முதல்ல குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்தளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இதிலிருந்து ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நம்ம ஆற வச்சுருக்கிற ஏலக்காவை மொத்தமே உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்க போகிறோம். இனிப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கல்கண்டு தான் சேர்த்துருக்குறோம். கல்கண்டோட அளவு 250 கிராம். இப்போ இதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கல்கண்டு சேர்த்து செய்யும்போது நமக்கு இனிப்போட அளவு கம்மியாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி கல்கண்டை சேர்த்துருக்குறோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லேசான குறகுறப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். இந்த மஞ்சள் சேர்த்து செய்யும்போது பாதாம் பவுடர் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. மஞ்சள் பொடி சேர்க்குறதுனால பாதாம் பாலில் மஞ்சள் வாடை அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸ்மெல்லே வராதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாதாம் பவுடரை அப்படியே ஒரு தட்டில் தட்டிக்கிடுவோம். இப்போ இது கூட ஏற்கனவே ஒரு பவுலில் நம்ம அரைச்ச பாதாம் பவுடர் குறப்பாக அரைச்சதை எடுத்து வச்சுருக்குறோம். அதை அப்படியே இது கூட சேர்த்து மொத்தமாக கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி அரைக்குறையாக பருப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாதாம் பால் சாப்பிடும்போது நமக்கு அந்த பருப்புகள் எல்லாம் கடிபட்டு வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த பொடியிலேருந்து அடுத்து பாதாம் பால் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஒரு பால் பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறோம். இப்போ பால் லேசாக சூடாகி வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த நேரத்தில் பொடியை சேர்த்துக்கலாம். பொடியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டீஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா இதுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸாக வேணும் அப்படின்னா இன்னொரு 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது. இப்போ பாதாம் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இனிப்பு பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப இருக்காது. கம்மியான இனிப்பு தான் இருக்கும். நமக்கு இந்தளவுக்கு போதும் அப்படின்னா இதே அளவுக்கு வெறும் பொடியை மட்டும் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் இதில் சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாம் பொடி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. பால் இந்தளவுக்கு கொதித்து வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண இந்த 1/2 லிட்டர் அளவுக்கு பாதாம் பால் ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு பாதாம் பொடி ரெடி பண்ணிவிட்டு பாதாம் பால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.